வல்லம்ங்கிற நாட்டை உறவன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்துட்டு இருந்தார். அவர் ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்லூருங்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் கொஞ்சம் விவசாய நிலம் காஞ்சிருக்கிறத பார்த்தாரு. ஏன் இந்த நிலம் காஞ்சிருக்குன்னு யோசிச்சார். அந்த காஞ்சிருக்க நிலத்தையே ஒரு விவசாயி வேடிக்கை பார்த்துட்டு சுகமாக நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த அரசன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். என்னோட நிலத்துல தண்ணிக்கு மழை தான் ஆதாரம், மழை பெய்யலை, தண்ணி இல்லை, அதனால் பயிரெலாம் காஞ்சி போயிருச்சு அப்படின்னாரு. என்கிட்ட விதை வாங்கவும் காசு இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே அரசர் அவருக்கு பை நிறைய காசு கொடுத்தாரு. அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு இந்த விவசாயி நிலத்துல கேணி வெட்டினார். இவர் கேணி வெட்டிட்டு இருக்கிறத அந்த அரசர் பார்த்துட்டார். ஏன் கேணி வெட்டுறீங்கன்னு அந்த விவசாயிகிட்ட கேட்டதுக்கு, தண்ணி தான் இந்த நிலத்துல பிரச்சனை, அந்த தண்ணிக்காக நான் கேணி வெட்டி வச்சுட்டேன்னா அடுத்த தலைமுறைக்கும் இந்த தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னார். சரின்னு கேட்டுட்டு அப்போ தான் அவருக்கு அந்த அரசருக்கு புரிஞ்சுது, நம்ம மக்களோட நிலைமை இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், அவங்க அடுத்த தலைமுறைக்கு நல்லா வாழ்றதுக்கு வழி செய்யணும்னு சொல்லிட்டு ஏரிங்க, குளங்க, கோயில்கள்லாம் கட்டி கொடுத்தாரு மக்களுக்கு அந்த அரசர். அதனால் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இருந்தாங்க அந்த நாட்டில்.